மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் இவ்வளோ நாள் கேப்பு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடையார் மாதா கோவில் போகிறோம். இன்றைக்கி கொடிங்க, சரி அது பார்க்கலான்னு சொல்லி போகிறேன். எனக்கு இது தாங்க ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறதாங்க. பாப்பா நான் தங்கச்சி பஸ்ஸில் தாங்க போயிருந்தோம். வினிஷ்கா வந்து வீட்டில் இருக்கும் போது கொஞ்சம் வால் பண்ணுவாங்க, வெளியே போனால் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவாள், சைலண்ட்டாக இருப்பாள். இந்த வியூ உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம பீச் ஸ்டேஷன் வரைக்கும் தாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய அக்கா வந்திருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்கள் வாக் பண்ணி போயிருந்தோம். உண்மையிலே வெயில் அதிகமாக இருந்துச்சுங்க. தனியாக நடந்து போயிடலாம், ஆனால் குழந்தைய தூக்கிட்டு நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, அதனால் நம்ம வீட்லேயே இருக்கோம் டே ஃபுல்லாக, என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் இப்படி வெளியே போகிறோம். அதனால் ஹாப்பி தாங்க. மெரினாக்கு வந்துட்டோம். மெரினாக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க இங்கே மெரினா பீச் வந்து. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி தாங்க போனோம். பேசிக்கிட்டே போனதால் தெரியல, ஆனால் உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு புதுசு இது இப்படி போகிறது. பட் ஆனால் நான் வந்து அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நம்ம ஒரு கேங்காக போகும்போது பேசிக்கிட்டே போனால் போகிறதே தெரியலங்க. நார்மலாகவே நாங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்தோன்னா பேசுகிறப்ப டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ கதை பேசுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுட்ருப்போம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் இப்போ ரொம்ப மெச்சூர்டாக தாங்க இருப்போம். ஃபைனலி நம்ம அடையார் பீச் வந்துட்டோங்க. ரொம்ப கிட்ட போல், ஏன்னா நம்ம பாப்பா வச்சுட்டு இருந்ததால் கொஞ்சம் லாங்கில் தாங்க இருந்து பார்த்துருந்தோம். லாங்லேருந்து பார்க்கும்போதவே அவ்வளோ எமோஷ்னலாக இருந்ததுங்க பார்க்க. ஸோ இன்றைக்கி தான் நான் லைவாக நேரில் பார்க்குறேன். பட் ஆனால் கிட்ட இருந்து பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கூட்டம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்ததால் நானும் பாப்பா வச்சுருந்தேன், அக்காவும் பாப்பா வச்சுருந்தாங்கன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்து தாங்க பார்த்துருந்தோம். உண்மையிலேயே ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க நினச்சதால தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்க முடியுது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.